ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ரக்கோலி கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இந்தளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா 5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சியை நல்லா தட்டி போட்டிருக்கேன். அரைச்சி போடக்கூடாது. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போடணும். இந்த தக்காளியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு வேக விடணும். இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கிரேவியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வருது. இந்த டைமில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரொக்கோலியை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி பத்தல, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு காய் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுறணும். இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ காய் வெந்துருச்சு, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, ப்ரெட், எல்லா வித ரைஸுக்குமே நல்லா சைடிஷாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.